ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியாவும் ஜெனியும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாழ்னியை குளிக்க வைக்கலாமா, இப்போ குளிக்க வைக்கலாமா, அப்புறம் குளிக்க வைக்கலாமா? ஆமாங்க, இந்த வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்களே, அந்த குழந்தைங்களுக்கு கிளைமேட்டு பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், இது சேர்மான்னு பார்க்கணும், அது சேர்மான்னு பார்க்கணும். அப்பா அதான் வளர்க்குறதுக்குள்ள படுற பாடு இருக்கேன். நொந்து நூடுல்ஸ் ஆகிறதும் வெந்து வேக்காடாகிறதும் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க. அது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க குட்டி குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எருமா மாட்டை பற்றி பேசுறதுக்கிட்டே ஒரு அம்மா வருது. யாருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன், உனக்கு கொஞ்சமாக மூளையா இருக்கா அப்படின்னு பார்த்து ஈஸ்வரி பாட்டியை கேட்க தோணுது. அதாவது அவங்க பிள்ளையவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமாமா செக்கப்க்கு அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்தது ராதிகாங்க. உடனே நான் எனக்கு கூட்டு போய்க்க தெரியும், அவங்க பொண்டாட்டி நான் இருக்கேன்னு சொல்ல, யோ காலம் போன காலத்தில் காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த டைமில் ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பேர பிள்ளையும் எடுத்துட்டாராம் இவருக்கு போய் அடிச்சுக்கிறாங்க. இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, மாமியார் மருமக சண்டை வருது, முடியலடா இவங்க ஹலப்பற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கடைசி வரையும் நிம்மதி இல்லாமல் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம கோபி திரு முடிக்க ஐயோ ஆட்டம் மஞ்சள் தண்ணி ஊற்றி கூட்டு போகிற மாதிரியே கூட்டு போகிறாங்களே ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேரும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி கூட்டு போக, அங்கே போனால் நான் உள்ளே போவேன், நீ உள்ளே போவேன், நான் உள்ளே போவேன், நீ உள்ளே போவேன்னு சொல்லி அடிச்சுக்க. அதுக்கப்புறம் நர்ஸு நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஒரு பக்கம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ என் பிள்ளைய என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே பாட்டி பாடுபட்டுட்டாங்க. 4 தடவை நடந்துட்டாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் சுகர் எப்படி வரும்ன்றேன், அந்த ரேஞ்சுக்கு நடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லையா நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேட்க, அதுக்கப்புறம் உன் மேலே நான் அக்கறைப்படுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிது பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.